வணக்கம் நண்பர்களே. ஏ வண்டர் ஃபேக்ட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நான் உங்களை ஒரு இருண்ட உண்மைக்குள் அழைத்துச் செல்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு சந்தையிலிருந்து முட்டை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 100 முறை யோசிப்பீங்க. ஏன்னா இது சாதாரண மோசடி இல்லை நண்பர்களே. இது இந்தியாவின் மிக ஆபத்தான போலி உணவு மோசடிகளில் ஒன்று. போலி முட்டை தொழிற்சாலைகள். இந்த வீடியோ முடிவில் உங்கள் சமையலறையில் இருக்கிற முட்டையை கூட பிடிக்க பயப்படுவீங்க. ஏனால் இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு சினிமா காட்சி கிடையாது. இது கற்பனை இல்லை, இது வதந்தி இல்லை, இவை உண்மையான தொழிற்சாலைகள். நண்பர்களே, ஒரு ரகசிய தொழிற்சாலையின் கதவுகளை மெதுவாக திறக்கிறோம். அடுத்த நொடியில் சூடான ரசாயனங்களின் கடும் வாசனை அழுகும் நாற்றம் நம்ம முகத்துல நேரா அடிக்குது. அந்த அறை முழுக்க மங்கலான மஞ்சள் ஒளி. கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டுது. தரை முழுக்க ஒட்டும் தன்மை. எங்க பார்த்தாலும் வெள்ளை படலம் ஒட்டி கிடக்குது. சுற்றிலும் உடைந்த பிளாஸ்டிக் முட்டைகள். ஆம் நண்பர்களே, இந்தியாவின் மிக ஆபத்தான போலி முட்டைகள் இங்குதான் தயாரிக்கப்படுகின்றன. இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான முட்டைகள் உற்பத்தி ஆகுது. ஆனா இதில் புரதம் இல்லை, இதுல ஊட்டச்சத்து இல்லை. இருந்தா மட்டும் ஒண்ணுதான் இருக்கு, விஷம். இந்த விஷம் இப்போ உங்க வீட்டுக்குள்ளையும் நுழைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் ஒரு கேள்வி எழுகிறது நண்பர்களே. உண்மையான முட்டை எப்படி இருக்கணும்? இந்த போலி முட்டைகள் எதால தயாரிக்கப்படுது? நம்ம எப்படி சுலபமா இதை அடையாளம் காணலாம்? இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க மட்டும் தப்பிக்க மாட்டீங்க, உங்க குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். அடுத்த பகுதியில போலி முட்டையின் உள்ளே இருக்கிற அதிர்ச்சிகரமான உண்மை என்ன, அவை எப்படி தயாரிக்கப்படுது, உண்மையான முட்டை போலி முட்டை வேறுபாடு என்ன? அதனால நண்பர்களே, இந்த வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்க. இப்படி மறைந்திருக்கிற உண்மையான வண்டர் ஃபேக்ட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஏ வண்டர் ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் தெரியாத விஷயம்தான் மிக ஆபத்தானது. முதலில் நண்பர்களே, நாம் நேரடியாக ஒரு போலி முட்டை தொழிற்சாலைக்குள் நுழையலாம். ஒரு தொழிலாளி, கையுறைகள் இல்லை, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை. அவன் மெதுவாக நீல நிறம் கொண்ட பழைய துருப்பிடித்த ட்ரம்மின் மூடியை திறக்கிறான். அந்த ட்ரம்முக்குள் சோடியம் அல்ஜினேட் என்ற ஒரு வெள்ளை நிறப்பொடி. நண்பர்களே கவனிங்க, இந்த சோடியம் அல்ஜினேட் உணவு தயாரிக்க அல்ல, மனித உடலுக்காக அல்ல. இது உண்மையில் பற்பசை, ஜெல், பசை, பிளாஸ்டிக் போன்றவற்றை தயாரிக்க பயன்படும் ஒரு தொழில்துறை ரசாயனம். அந்த தொழிலாளி அந்த வெள்ளை தூளை ஒரு அழுக்கு தொட்டியில் துருப்பிடித்த ஒரு ஸ்கூப்பால் எடுத்து போடுகிறான். அந்த தொட்டி எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே அழுக்கு நீரால் நிரம்பி நாற்றம் அடிக்குது. அப்பிறகு ஒரு மரக்குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த நீரை மெதுவாக சுழற்ற ஆரம்பிக்கிறான். சில வினாடிகளிலேயே தண்ணீர் மெதுவாக கெட்டியாகி பிசுபிசுப்பான ஜேலாக மாறுகிறது. அவ்வளவுதான் நண்பர்களே, இதுதான் போலி முட்டையின் வெள்ளக்கரு. இதை பார்த்தாலே மூக்குக்குள் ஒரு தடித்த சீழ் போன்ற உணர்வு உண்டாகும். இந்த ஜெல்லில் புரதம் இல்லை, ஊட்டச்சத்து இல்லை, உடலுக்கு எந்த நன்மையும் இல்லை. இருந்தால் மட்டும் ஒன்றே ஒன்றுதான் விஷம் போன்ற இரசாயனம். படி 2, போலி முட்டையின் மஞ்சள் கரு எப்படி தயாரிக்கப்படுகிறது? நண்பர்களே, இப்போ போலி முட்டையின் மஞ்சள் கரு எப்படி உருவாக்கப்படுது என்பதை பார்க்கலாம். இந்த தொழிலாளியின் அருகில் நீங்க இன்னொரு பெரிய ட்ரம்ம கவனிச்சிங்களா? அதுல ஜெலட்டின் பிசின் உணவு மஞ்சள் சாயம் என்று எழுதியிருக்கு. அந்த ட்ரம்மின் மூடிய திறந்தவுடனே நீராவியோடு சேர்ந்து மஞ்சள் நிற ரசாயனங்களின் கடுமையான வாசனை நம்ம மூக்கில நேரா அடிக்குது. அந்த வாசனை ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாத அளவுக்கு கடுமையானது. அந்த தொழிலாளி ஒரு அழுக்கு எஃகு குடத்தை எடுத்து அந்த மஞ்சள் நிற திரவத்தை வெளியே எடுக்கிறான். பிறகு அதை ஒரு வட்ட வடிவ அச்சில் மெதுவாக ஊற்றுகிறான். சில நொடிகளிலேயே அந்த திரவம் சிறிய மஞ்சள் ரப்பர் உருண்டையாக மாறிடுது. இதுதான் போலி முட்டையின் மஞ்சள் கரு. நண்பர்களே கவனிங்க, இது உண்மையான முட்டையின் மஞ்சள் கருவை போல மென்மையா இல்லை, சளியாகவும் இல்லை. இது ஒரு ரப்பர் பந்து மாதிரி தண்ணீரில் மிதக்கும். யாராவது அதை அழுத்தினால் ஒரு கடற்பாசி போல சுருங்கி திரும்ப மீண்டும் அதே வடிவத்துக்கு எழுந்து நிற்கும். ஆனா முழுமையாக முட்டை செய்து முடிச்ச பிறகு இது போலி என்று உடனே சொல்ல முடியாது. அவ்வளவு சரியாக தயாரிக்கப்படுகிறது. படி 3, வெள்ளை மற்றும் மஞ்சள் கரு எப்படி ஒரு முட்டையாக மாறுகிறது? இப்போ நண்பர்களே, இந்த வெள்ளை கரு மற்றும் மஞ்சள் கரு இரண்டும் சேர்ந்து எப்படி ஒரு முழு முட்டையாக மாறுது என்பதை பார்ப்போம். தொழிலாளி இப்போ ஒரு பிளாஸ்டிக் தட்டை எடுக்கிறான். அதில் 30 முதல் 40 வரை முட்டை வடிவ அச்சுகள். முதலில் ஒவ்வொரு அச்சிலும் சோடியம் அல்ஜினேட் கொண்ட வெள்ளை ஜெலை நிரப்புகிறான். அதன் நடுவில் அந்த ரப்பர் மஞ்சள் கருவை சரியாக வைத்து விடுகிறான். பிறகு அச்சை மூடிவிட்டு அதை நேரடியாக கால்சியம் கார்பனேட் கரைசல் நிறைந்த பெரிய வாளிக்குள் விடுகிறான். அந்த அச்சு திரவத்தை தொட்ட
அடுத்த நொடியில ஒரு இரசாயன எதிர்வினை ஆரம்பிக்குது. வெள்ளை ஜெல் வெளிப்புறத்தில் இருந்து மெதுவாக கடினமாகி ஒரு வலுவான சுறுசுறுப்பான கால்சியம் அடுக்கை உருவாக்குது. சில நிமிடங்களிலேயே முட்டை போல ஒரு கடினமான ஷெல் தயாராகி விடுகிறது. ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. இது இயற்கையான கால்சியம் இல்லை. இது வீட்டு சுண்ணாம்பு, டைல்ஸ், பீங்கான்கள் போன்றவற்றில் பயன்படும் வெள்ளை தூள் இரசாயனம். அதாவது நீங்க சாப்பிடுற முட்டையின் ஷெல் கூட ஒரு ரசாயன பொருள். படி 4 அசல் போல தோன்றும் போலி முட்டை ஓடு. நண்பர்களே, இப்போ மிக ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு நாம் வந்திருக்கோம். போலி முட்டை ஓடு எப்படி உருவாக்கப்படுது என்று பார்க்கலாம். இப்போ சற்று முன்னாடி கரைசலில் ஊற்றப்பட்ட அச்சுகள் ஒன்றொன்றாக திறக்கப்படுகின்றன. அச்சுகளை திறந்ததும் சரியான வடிவத்தில் முட்டைகள் வெளியே வருகின்றன. பார்க்கவே அதிர்ச்சியாயிருக்கும். அந்த முட்டைகள் மிகவும் வழுவழுப்பானவை. ஏதோ இயந்திரத்தில் வார்ப்பது போல பளபளப்பாக இருக்கும். உண்மையான முட்டையில் இருக்கும் சிறிய மேடு, பள்ளம் இதெல்லாம் இதுல கிடையாது. அதற்கு பதிலா கண்ணாடி போல பளபளப்பான மேற்பரப்பு. நண்பர்களே கவனிங்க, இந்த முட்டையின் வெளிப்புற அடுக்கு பாலிஷ் செய்யப்பட்ட கால்சியம் சுவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் மேசையிலிருந்து ஒரு போலி முட்டை கீழே விழுந்தால் டக் டக்னு சத்தம் வரும். ஆனா உண்மையான முட்டை எந்த சத்தமும் எழுப்பாது. இதுதான் முக்கியமான அடையாளம். படி 5 முட்டை உலர்த்தும் அறை, ட்ரிங்க் செம்பர். இப்போ நண்பர்களே, நாம் முட்டை உலர்த்தும் அறைக்குள் செல்லலாம். அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் கண்களில் எரிச்சல், தலைச்சுற்றல், மூச்சு விடக்கூட சிரமம். ஏனென்றால் அந்த அறை முழுக்க கடுமையான ரசாயன வாயுக்கள். அங்கு நீங்க பார்க்கிறது பல அடுக்கு உயரமான ரேக்குகள். அவை விளிம்பு வரை போலி முட்டைகளால் நிரம்பியிருக்கும். ஒரே ஒரு ரேக்கில் 500 முதல் 800 வரை போலி முட்டைகள். அதாவது ஒரு நாளிலேயே ஆயிரக்கணக்கான போலி முட்டைகள் உலர்த்தப்பட்டு தயாராகின்றன. படி 6 இந்த போலி முட்டைகள் எப்படி உங்கள் வீட்டை அடைகின்றன? இப்போ நண்பர்களே, மிக முக்கியமான கேள்வி. இந்த போலி முட்டைகள் உங்க வீட்டுக்கு எப்படி வருது? இதுக்கு தான் அடுத்த அதிர்ச்சி. இந்த முட்டைகள் தரம் பற்றி கவலைப்படாத இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அதாவது மலிவான தரமான ஹோட்டல்கள், பள்ளி, கல்லூரி, விடுதி, மெஸ்கள், ஹோட்டல்களின் பின் சமையலறைகள், சாலையோர முட்டை மசாலா வண்டிகள், முட்டை ரோல் சீன ஸ்டால்களில் உங்கள் குழந்தைகள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. படி 7 இந்த போலி முட்டைகள் உடலுக்குள் என்ன செய்கின்றன? நண்பர்களே, இப்போ அறிவியல் உண்மையை பார்ப்போம். இந்த போலி முட்டைகள் வயிற்றுக்குள் சென்றதும் ரப்பர் பந்து போல ஜீரணமாகாமல் அங்கேயே தங்கும். ஏன் தெரியுமா? இதுல உள்ள சோடியம் ஆல்ஜினேட் மற்றும் ரெசின்கள் வயிற்று அமிலத்தோடு இணைந்து ஜெல் கிண்ணம் மாதிரி ஒரு கட்டத்தை உருவாக்குகிறது. இதனால்தான் உடலால் இதை சாதாரண உணவு போல் ஜீரணிக்க முடியாத இந்த போலி முட்டைகளை நீண்ட காலம் தொடர்ந்து சாப்பிட்டால் உணவு விஷம், கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக தொற்று, குழந்தைகளின் வளர்ச்சி குன்றுதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், புற்றுநோய் அபாயம் இவையெல்லாம் உண்மையான மருத்துவ அறிக்கைகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். இப்போது உண்மையான பயம். ஒரு போலி முட்டையின் செலவு எவ்வளவு நண்பர்களே? இப்போதான் உண்மையான அதிர்ச்சி ஆரம்பிக்குது. நீங்க சந்தையில ரூபாய் 7 முதல் ரூபாய் 8 வரை கொடுத்து வாங்கும் அந்த ஒரு முட்டை அதை போலியாக தயாரிக்க எவ்வளவு செலவாகும் என்று தெரிஞ்சா நீங்க அதிர்ந்து போவீங்க. 2 ரூபாய் கூட ஆகாது. ஆம், நீங்க கேட்டது 100% உண்மை. விவரம் பார்ப்போம். வெள்ளைக்கரு சோடியம் அல்கினேட் ரூபாய் 0.70 முதல் ரூபாய் 0.90. மஞ்சள் கரு ஜெலட்டின் ரெசின் ரூபாய் 0.40 முதல் ரூபாய் 0.60. மஞ்சள் சாயம் பிளஸ் மற்ற ரசாயனங்கள் ரூபாய் 0.0. 5க்கும் குறைவு கால்சியம் கார்பனேட் ஷெல் ரூபாய் 0.20 முதல் ரூபாய் 0.30 வரை. மின்சாரம், தண்ணீர், தொழிலாளர் செலவு 0.20 முதல் 0.40 ரூபாய் வரை. மொத்த செலவு ரூபாய் 0.75 முதல் ரூபாய் 2.50 மட்டுமே. ஆனா ஒரு உண்மையான முட்டை ரூபாய் 7 முதல் ரூபாய் 8க்கு விற்கும் போது ஒவ்வொரு போலி முட்டையிலும் 5 ரூபாய் நேரடி கருப்பு பண லாபம். இவ்வளவு லாபம் இருந்தா பேராசை கொண்டவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக போக முடியும்? இப்போ முக்கியமான பகுதி. போலி முட்டையை எப்படி கண்டுபிடிப்பது? நீர் சோதனை. ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி முட்டையை போடுங்கள். உண்மையான முட்டை, கீழே மூழ்கும் போலி முட்டை, மேலே மிதக்கும் குலுக்கல் சோதனை முட்டையை காதுக்கு அருகில் வைத்து அசைக்கவும். உண்மையான முட்டை சத்தமில்லை. போலி முட்டை கொலுசு மாதிரி சின்ன சத்தம். திருப்பு. சோதனை மேசையில் முட்டையை சுற்றவும். உண்மையான முட்டை
தடுமாறி சுற்றும் போலி முட்டை, பந்து போல சுற்றும் வாசனை, சோதனை உண்மையான முட்டை, லேசான புரத வாசனை, போலி முட்டை, ரசாயனம், பிளாஸ்டிக் வாசனை வறுக்கும் சோதனை பொறிக்கும் போது போலி முட்டையில் வெள்ளையும் மஞ்சளும் பிரிவதில்லை. மஞ்சள் கரு ரப்பர் போல நீளும் உருகுவது போல விசித்திரமான ஒளி சுவையே இருக்காது. போலி முட்டை சாப்பிட்டால் வரும் அறிகுறிகள்: வயிறு கனமாக இருப்பது குமட்டல், வாந்தி, தலைவலி, வாயு, வீக்கம், வயிற்று வலி. குழந்தைகளில் உடனடி வயிற்று போக்கு தவறுதலாக சாப்பிட்டால் என்ன செய்ய வேண்டும்? உடனே அதிக தண்ணீர் குடிக்கவும், மேலும் முட்டை சாப்பிட வேண்டாம். வாந்தி, தலை சுற்றல் இருந்தால் மருத்துவரை அணுகவும். 24 மணி நேரம் லேசான உணவு மட்டும். குழந்தைகளுக்கு உடனடி மருத்துவ உதவி. இணையத்தில் பரவும் உண்மை மற்றும் பொய்: ஒவ்வொரு அழுகிய முட்டையும் போலி அல்ல. சில வைரல் வீடியோக்கள் சோதனைகள் மட்டுமே. ஆனாலும் சிறிய அளவில் இருந்தாலும் உண்மையான போலி முட்டை பல இடங்களில் பிடிபட்டுள்ளது. உண்மையான முட்டை விஎஸ்எஸ் போலி முட்டை. உண்மையான முட்டை இயற்கை, புரதம், வைட்டமின், கால்சியம், வாசனை, சுவையுடலுக்கு நன்மை. போலி முட்டை ரசாயனம், ஊட்டச்சத்து இல்லை, ரப்பர் மாதிரி நீளும், விஷம். ஒருபுறம் ஊட்டச்சத்து, மறுபுறம் விஷம். இந்த இருண்ட வியாபாரம் எப்படி நடக்கிறது? இவை பண்ணைகளில் தயாரிக்கப்படவில்லை. சிறிய அறைகளில் 4 நிமிடங்களில் தயாரிக்கப்படுகிறது. பின்னர் சாக்கு மூட்டைகளில் நிரப்பி காலையில் காய்கறி சந்தைக்கு உண்மையான முட்டைகளோடு கலந்து விற்பனை. மக்கள் அறியாமலே அவர்களின் காலை உணவு ரசாயனமாக மாறுகிறது. இறுதி எச்சரிக்கை நண்பர்களே, இந்த வீடியோ வெறும் தகவல் இல்லை, ஒரு எச்சரிக்கை. நாம் விழிப்புடன் இருக்கும் வரை இந்த இருண்ட தொழிற்சாலைகள் மூடப்படாது. முட்டை வெறும் உணவல்ல, உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம். இந்த வீடியோ கண் திறப்பதாக இருந்தால் தயவு செய்து அதிகமான பேருக்கு ஷேர் செய்யுங்கள். ஒரு ஷேர் ஒரு உயிரை காப்பாற்றலாம். மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்துடன் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.